ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியாற்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும். ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியாற்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியாற்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியாற்ற எங்களுக்காக இப்பொழுது வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூயார்க்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஆமென். மரியமையின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, சுவாமி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயவுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்று, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருற்றோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புது பெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை வாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உறுப்பியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனுடைய புனித அன்னையே, இதோ உம்மிடம் சரணாடை ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீ பராமுகமாய் இராதேயும், ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்தின் உரியவர்களுமாய் இருக்கிற நித்திய கன்னியே, எல்லா ஆபத்துகளில் நின்றும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் துயரமே எங்களுக்காக மன்றாடும். நீயே மாதாவே உம்மை நேசமில்லாதோனே நேசவேராவா. வாழ்க 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 மரியே, வாழ்க
சகோதரிகளே, அன்பார்ந்த ஜெபமாக்கி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நாளை இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே நமது திருத்தலத்தின் பாதுகாவலி ஜெபமாலை அன்னையின் வழியால் ஒவ்வொரு இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற நேரம் இந்த நேரம். இந்த ஊரடங்கு காலத்திலே நமது அன்னையினுடைய அருளையும் இரக்கத்தையும் வேண்டி அன்னையின் வழியாக ஒவ்வொரு இறைவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் இந்த நாட்களில் நாம் முழுமையாக அனுபவித்திருக்கிறோம். எனவே வானக தந்தைக்கும் அன்பான இயேசுவுக்கும் தூய ஆவிக்கும் நாம் நன்றியின் வழியாக இந்த நேரத்திலே நாம் அன்னை நம்ம திருத்தலத்தின் பாதுகாவலி ஜெபமாலை அன்னையின் வழியாக நாம் நன்றி பலி போடுகிறோம். எனவே எல்லோரும் ஆலயத்திற்கு நமது ஆலய வளாகத்திலே ஆலயத்தின் புறம் அமர்ந்திருக்கிற நமது தூய ஜெபமாலை என்னுடைய அற்புத கதியில ஒன்று கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சமூக இடைவெளி விட்டு முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். சமூக இடைவெளி விட்டு அமருங்கள். யாரையும் தொந்தரவு செய்யாமல் பக்தியோடு இந்த திருப்பலியை கலந்து கொள்ளவும், அதை தொடர்ந்து நற்கருணை ஆசிரியிலும் அந்த நற்கருணை ஆசிரிய நேரத்திலே ஜெபமாலை அன்னை எத்தனையோ பேருக்கு நன்மைகளை, புதுமைகளை, ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார். வானக தந்தையிடம் தன் மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே அன்னை நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், அதற்கு சான்று பகரவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். எனவே இந்த நாளிலே அன்பு குழந்தை ஒன்று அன்னையின் அருளால், ஆசீர்வாதத்தினால், அன்னையினுடைய பரிந்துரையினால் அற்புதமாக ஒரு குழந்தை செல்வத்தை ஒரு சகோதரி பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் இன்று சான்று பெற இருக்கிறார்கள். இன்றைய நாளை அவர்கள் தான் சிறப்பிக்கிறார்கள். அதாவது சூசேப்பர் குடும்பம், திருவாளர் பவுல், திருமதி சிலுவமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக இந்த பலி கொடுக்கிறார்கள். அதிலும் அவருடைய மகன் லியோ, அவருடைய மருமகள் டெல்பின், இவர்களுக்கு மூன்றாவது குழந்தையாக, முதலில் 2 பெண் குழந்தைகள், மூன்றாவது ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று இடத்திலே ஜெபி கேட்டார்கள். நாம் ஜெபித்து ஆசிரியத்து அனுப்பினோம். அதே போல கடவுள் இங்கே அற்புத குழந்தை இயேசு போன்று அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த குழந்தையை பிறக்கின்ற பொழுது ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழல் வருகின்ற பொழுது தாய் குழந்தை எப்படி இருக்குமோ, பல நாட்கள் மருத்துவமனை சென்று வருகின்ற பொழுது சிசேரியன் அறுவை சிகிச்சையினால் பிறக்க வேண்டும், அல்லது ரத்தம் இல்லாமல் இருக்கிறது, பல கஷ்டம் இருக்கிறது, தாய்க்கு என்ன ஆகுமோ குழந்தைக்கு என்ன ஆகும் என்று அங்கலாய்த்து ஒரு 10 நாட்கள் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு ஃபாதர் ஜெபிங்க, பயமாக்குது. கடைசியில ஒரு கட்டத்துக்கு அவர்கள் சிசேரியன் ஆபரேஷனுக்கு போறேன்னு போயிட்டாங்க. நான் சொன்னேன் கிடையாது, நான் ஜெபித்தேன். ஜெபமாலை மாதா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, உங்க மருமக, உங்க மகன், உங்க பேர பையன் 3 பேரும் வந்து நல்லபடியாக இந்த இடத்திலே குழந்தையை கடத்தி விட்டுதான் வீட்டுக்கு வருவாங்க என்று சொன்னேன். அதே போல சிசேரியன் என்ற அறுவை சிகிச்சை இன்றி சுகப்பிரசவம் பெற்று எந்த ஆபத்தில்லாமல் தாயும் குழந்தையும் அவருடைய தந்தையும் வந்து பிறந்த குழந்தையை இந்த படியிலே கிடைத்து என்னிடம் ஆசிர் பெற்று அவர்கள் வீடு சென்றார்கள். எனவே அவர்கள் இன்று சாட்சிய பலியாக, நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்காகவும் இன்னும் ஏராளமான மக்கள் இந்த கொரோனா நோயினால் சுகமடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ சகோதர சகோதரிகள், நான் பேர் சொல்லிக் கொண்டே போகலாம். திருவாளர்
எல் ஞானசேகர், திருமதி லதா சகோதரி ஒரு நாள் மதியம் 12 மணிக்கு அழுறாங்க. ஃபாதர், எங்க வீட்டுக்காரர் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஒண்ணுமே புரியல. நான் சொன்னேன், மாதாவுக்காக உங்க வீட்டுக்காரர் உழைச்சிருக்கிறார், ஜெபமாலை மாநாட்டுக்காக இரவும் பகல் உழைத்திருக்கிறார், இந்த ஆலயத்திற்காக பணி செய்திருக்கிறார். நீங்களும் அவரும் நலமோடு வந்து கண்டிப்பாக நான் திருப்பலிப்படுகிற போது சான்று தவறு சொன்னேன். சரி சாமி, நன்றி என்று சொல்லிவிட்டு 2 பேருக்கோடு வந்திருக்கிறார்கள். நன்றி சொல்லுவோம். ரோஸ் ஜேம்ஸ் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு எல்லாம் போய்விட்டது என்று சொன்னார்கள். இந்த இடத்துல மே மாசம் 7ஆம் தேதி இங்க 3 மணிக்கு அர்க்கன ஆராதனை முடிச்சுட்டு இங்க வந்து மாதாவை கண்டு சொல்லும் பொழுது அவங்க தங்கச்சி எல்லாம் வந்து சொல்றாங்க, அதை பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் முடியல, ஜிஹெச் கூட்டமாக சொல்றாங்க, அக்கா நிலம் மோசமாகும். நான் சொன்னேன், இல்லம்மா, அப்போ 4-5 சகோதரி இருக்கிறாங்க, இந்த மாதாவை பார்த்து சொல்றேன், உங்க அக்கா திருமதி ரோஸ் மேரி வந்து மாதாவுக்கு சான்று சொல்லுவாங்கன்னு சொன்னேன். வந்து சான்று கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் எத்தனையோ சகோதரிகள் வெளியூர் உள்ளூர் பல இடங்களிலிருந்து நமக்கு தொலைபேசி வழியாக இந்த மாதாவை வழியாக ஜெபி கேட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். எத்தனையோ சகோதரி விஷக்கடியினால் இன்னைக்கு 3:30 மணிக்கு ஆந்திரா குண்டூர் என்ற மறை மாவட்டத்திலிருந்து பவுல் ராஜேஷ் என்ற ஒரு நண்பர் குருவானவர், ஃபாதர், என் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வயல்ல போனாரு, கிடைச்சிச்சு, ஐசி வார்டு இருக்காரு ஜிபி. அவர் இப்பதான் வெளிநாட்டுல வந்தாரு, வந்த உடனே அவருக்கு கொரோனா, அதன் பிறகு அவருடைய தாய்க்கு, அதன் பிறகு அவர் சகோதரி எல்லாரும். ஆனால் மாதாவிடம் ஜெபித்து எல்லோரும் சுகம் பெற்றார்கள். இப்போது அவர் தந்தையும் மருத்துவமனையிலே இன்று 3:30 மணிக்கு சேர்த்தார்கள். உடனே அவர் எனக்கு செய்தி கொடுத்தவுடன் நான் அங்கே ஜெபித்து விட்டு அவருக்கு நான் செய்தி அனுப்பினேன். கண்டிப்பாக உன் தந்தை நலமோடு விடு திரும்புவார் என்று. கண்டிப்பாக அவர் திரும்புவார். அவருக்காக ஜெபிப்போம். இனி பல புதுமைகளை இந்த அன்னை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நம்மையெல்லாம் இன்று உயிரோடு வைத்திருப்பது ஒரு பெரிய புதுமை இல்லையா? இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுது, நோய்கள் வந்த பொழுது, துன்பங்கள் வந்த பொழுது, நம்ம எல்லாரும் இன்று நலமோடு இருக்குன்னு சொன்னால் இந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுகின்ற இந்த மன்றாட்டு, இந்த அன்னை நமக்காக பரிந்து பேசி நமக்கு அருளை பெற்றுக் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். எனவே இவற்றிற்கெல்லாம் நன்றி சொல்லி நன்றி விடுப்போம். வருகை பாடல். வாசல் தேடி வருகிறேன். உன்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த ஜெபமாலை அன்னுடைய அன்பு பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, நன்றி பெருக்கோடு உங்கள் அனைவரையும் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி நமது அன்னையுடைய அற்புத கதிக்கு முன்பாக இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கவும், இத்திருப்பலில் நீங்கள் அனைவரும் மகிழ்வோடு நன்றி பெருக்கோடு பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம் எல்லோரும் ஒரே மனதாக இணைந்து ஒருமனப்பட்டு இறைவனுக்கு அன்னையின் வழியாக நன்றி பலி கொடுப்போம். இறைவன் இந்த நிமிடம் வரையில் இந்த திருத்தலத்தின் பாதுகாவலி தூய ஜெபமாலை அன்னையின் வழியாக நமக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறியும் தொடர்ந்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த அன்னையின் வழியாக நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக மன்றாடும். மேலும் இத்திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நமது அனைத்து துணை கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்காக, செல்லங்கட்டும், காட்டுமலையிலூர், வேளாண் மக்களுக்காக, நமது மறை மாவட்டத்திற்காகவும், நமது மறை மாவட்ட பரிவாரங்களுக்காகவும், நமது மறை மாவட்ட குருக்களுக்கு நிலை மக்களுக்காகவும், சிறப்பாக நமது ஊர் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், நமது மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய அருட்சகோதரிகள், நம்முடைய வேதியர், நம்முடைய பங்கு பேரை பெரியவர்கள், நமது ஊரில் வாழ்கின்ற அனைத்து பெற்றோர்கள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், மாணவ மாணவிகள், இளம் பெண்கள், ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள், இராணுவ வீரர்கள் ஆகிய அனைவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எனக்காகவும் என்னுடைய குருத்துவ பணிக்காகவும் மகிழ்வோடு தொடர்ந்து அன்னைக்கு அற்புதமான பணியாற்றுகின்ற வல்லமை ஆற்றல் தரும்படியாகவும், நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற நற்கருணை இந்த ஆலை நல்ல முறையில் அமையும்படியாகவும், நாமே அமலோர்ப்ப அன்னை உதவி நல்லவன் கட்டி முடிக்கும்படியாகும். இதற்காக ஜெபிப்பவர்களுக்காகவும், இதற்காக பண உதவி பெறுவது வழங்குகின்ற நன்கொடையாளர்களுக்காகவும், இதற்காக உழைப்பவர்களுக்காகவும், கட்டுமான பொருளில் செய்கின்ற அனைத்து பணியாளர்களுக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆலையாய் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் நடுவர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாற்றின புனித மரியாளின் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேர்மத்தை தூய்த்து எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாரியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவாக்கியங்கள் 55 முதல் 57. மீண்டும் அதிகாரம் 42, இறைவாக்கியங்கள் 5 முதல் 7. மீண்டும் 17 முதல் 24 முடிய. அந்நாள்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்த பொழுது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினார். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாய் இருந்தது. உலகெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரரின் அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவரிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கின்றோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைசாலையில் அடைபட்டிருக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தில் வாழும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்பொழுது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகின்றோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களும் செவி கொடு. இதோ இவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார்.
இயேசுப்பு மொழிபெயர்ப்பாளர் மூலம் அவரிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்பொழுது அவர் அவரிடமிருந்து ஒதுங்கிச் சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்துதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தந்தவராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் இதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடையே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கை வந்தம். தூயங்கள் பாடும் கேள்விகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உணர்வு
உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொல்லும் நாளும் முன்னை வந்தம். கோயில்கள் பாடும் தீமைகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இதயம் என்னும் வீணையில் என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். ஏற்கனமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றி வருவாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவான் இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகளின் தாயான புனித மரியாளின் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகவும் இருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்று முல்லையெல்லாம் அல்ல இறைவா, இந்நாள் நிமிடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித மரியாளின் ஜெபமாலை அன்னையின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் இப்பக்குரிய செயலுமாகும். தூயாவை நேரற்றதாய் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்மையின் மாற்றி வைத்து நின்று நிலையான ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அளித்தார். அவர் வழியாக ஆண்டை வானத்துடன் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராதங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதானதும்.
நேரத்தில் நம் ஒவ்வொருவருக்காக, நமக்கு எல்லாருடைய உடல் சுகத்திற்காக, எல்லா மக்களும் நீண்ட ஆயுளுக்காக, எல்லா மக்களையும் தொடர்ந்து பாதுகாக்க முடியாது. இன்றைய திருப்படையை ஜெபிக்கிற எல்லா கருத்துக்களுக்காக, இத்திருப்படையை கலந்து ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருவருக்காக, சிறப்பாக நமது கட்டுமான பணிகள், நமது நற்கருணை ஆலயம், நாமே அமலோர் லூர்தனின் கெபி, சிறப்பாக நம்முடைய திருத்தந்தைக்காக மன்றாடுவோம், நம்ம திருச்சபைக்காக மன்றாடுவோம், நமது மறை மாவட்டத்திற்காக மன்றாடுவோம், நமது மறை மாவட்ட பரிபாலகருக்காக, நமது மறை மாவட்ட குருக்களுக்காக, நமது மறை மாவட்ட கன்னிய நிலை மக்களுக்காக, வேதர்களுக்கான ஆசிரியர் பணிகள் ஈடுபட்டிருக்கிற ஆசிரியர் மக்களுக்காக, மாணவ மாணவர்களுக்காக, இந்த கொரோனா நோய் இந்த உலகத்தை விட்டு செல்லும்படியாக, இந்த நோயினால் கஷ்டப்படுகிற மக்கள், மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்ட மக்கள் நாம் சுகம் பெறும்படியாக, அவர்களை பராமரிக்கிற அரசு அதிகாரிகள், அரசு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு பணியில் ஈடுபட்ட தன்னார்வ தொண்டர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லோருக்காக நன்றார் இறைவன் எல்லோரும் ஆஸ்வதிக்கும்படியாக, நம்ம திருத்தலத்தை தொடர்ந்து ஆஸ்வதிக்கும்படியாக, இந்த திருத்தலம் தொடர்ந்து பல்வேறு அருளையும் இரக்கத்தையும் அன்னையின் வழியாக பெற்று எல்லா மக்களும் நலமோடும் வளமோடும் எல்லா ஆசிரோடும் வாழும்படியாக, நம்முடைய அருள் சகோதரிகளுக்காக, நம்முடைய வேதியர், நம்முடைய பங்கு பெயர்களுக்கு அத்தனை பெரியவர்கள் எல்லோருக்காக என்றார். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மையை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம்சர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து நமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை நோக்கப்பு கொடுக்கிறோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாடும் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறைகளுக்கு உத்தரவு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் தந்தை மோசே ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தலும். நீர் உலகிலிருந்து அழைத்துக் கொண்ட மறைந்த எமது அன்பு ஆயர் மேதக ஆயர் முனைவர் சவுந்தரராஜன் வழியாரை நினைவு கொண்டலும். திருமணோடு அவரது இறப்பை இவர் உயிர்ப்புறம் அவரை பொழுதுக்கு செய்தலும். மேலும் உயிர்த்த எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு ஒவ்வொரு திருமொழியற்ற அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கண்ணி தாயான புனித மரியா, எமது திருத்தலத்தின் பாதுகாப்பு ஜெபமாலை எண்ணெய், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், திருத்துதர் தோமா, புனித அந்தோனியா, அன்னை தெரேசம்மாள், அல்போன்சம்மாள், நாங்கள் பெயர் கொண்டிருக்கிற எல்லா புனிதர் இவ்வுலகில் நமக்கு உதராயிருந்தோம் ஆகிய புனிதரனும் நாங்கள் நிறைய வாழ்த்து பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமணேசு கிறிஸ்து வழியால் உம்மை புகழேற்ற மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயார் மன்றத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளே அமைதியை கனிவு நலம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரிடத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் தீமைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அது அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுள். இந்த ஆண்டவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். புரியாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக இரக்கமுள்ள இறைவா, விண்ணக உணவை உட்கொள் நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாதை ஜெபமாலை அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுமை பெற நாங்கள் தகுதி பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.